கைஸ் அப்பிடி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட் டே டு பி டாக் எபிசோட் நம்பர் 6. எபிசோட் ஸ்டார்ட்ல ஈரமோ ஈரேன யூல நினைச்சு காலையில எங்க போற, வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்பதான் ஈரேனுக்கு மூச்சே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு யூலும் ஈரேனை தேடிட்டு இருப்பான். அப்ப ரூம்ல இருந்து வெளியே வந்த ஈரமோ இப்பதானே நீ வெளியே போறேன்னு கேட்க யூலு கோகோவை பத்தி கேட்பான். ஈரமோ அது ஒரு ரூம்ல தான் இருக்கும்னு சொல்ல யூலோ ஓ அப்போ என் ஃப்ரெண்டு தூக்கிட்டு போயிட்டான் போலன்னு சொல்லி அவன் போக ஈரோ தடுப்பாரு. வேற ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருந்தேன்னு கேட்க அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான். ஹீரோ தான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோன்னு நினைச்சுப்பாரு. ஈரேனே இப்ப வீட்டுல இருக்க ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஹீரோ கிட்ட இருந்து. ஹீரோ லஞ்சுக்காக கூப்பிட்டுருப்பாரு. ஜோ கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும் நாய் பேத்துல இருந்து ஹீரோவை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும் ஒரு சின்ன ட்ரீட். அப்ப ஹீரோனும் நைஸா நீங்க எப்ப தூங்குவீங்கன்னு கேட்க ஹீரோ நைட்டு 11 மணிக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில நாள் காலையில வரைக்கும் முழிச்சிட்டே இருப்பாராம். இதை கேட்ட உடனே ஈரேனோ நோனு கத்த ஈரனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஈரேனும் சமாளிக்கிறதுக்காக அது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, நீங்க சீக்கிரமா தூங்கணும், உங்க ரூம் எல்லாம் நல்லா வென்டிலேட்டடா வச்சுக்கணும், டோரை லாக் பண்ண கூடாது. ஈரமோ நான் மோஸ்ட்லி டோரை லாக் பண்ண மாட்டேன், இப்போ கோகோ வீட்ல இருக்கிறதுனால சேஃப்டிக்காக டோரை லாக் பண்ணிருக்கேன்னு சொல்ல ஈரேனோ ஆனா உங்களுக்கு தெரியும்ல நான் என்னால டோரையும் ஓபன் பண்ண முடியும், உங்க கூட நிறைய நேரம் இந்த கோகோ இருக்குல்ல, நீங்க அது கூட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களான்னு கேட்க ஈரமோ இல்லைன்னு சொல்வாரு. ஆனா கோகோ கியூட்டா இருக்கான். ஹீரோ கோகோவை கியூட்னு சொன்னவனே ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமா வரும். அன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவா. அவ பேரு மின். ஆக்சுவலா அவ டிரான்ஸ்ஃபர் ஆகி வரல, இந்த ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருப்பா. இப்போ வேற ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கே வந்திருப்பா. 1 மந்தா ஷாமன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால மத்த பசங்களும் அவகிட்ட தன்னோட ஃபியூச்சரை கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் அந்த பொண்ணோட ஃபேஸ காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் ஏன்ஷியன்ட் டைம்ல ஹீரோ ஒரு பொண்ணோட கழுத்துல கத்தி வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு. இந்த மின் பொண்ணுக்கு உண்மையாவே பவர் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஆர்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தத கரெக்டா சொல்வா. இவ பண்ற இந்த சேவைக்கு காசெல்லாம் வாங்க மாட்டா. ஏன்னா அவங்க பாட்டி காசு வாங்குறது தப்புன்னு சொல்லிருக்காங்களா. அதனால ஸ்நாக்ஸ் வாங்கிப்பா. கிளாஸுக்கு யூலோ உன்கிட்ட இவ்ளோ ஸ்நாக்ஸ் இருக்கே நான் உன்னை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துப்பான். அந்த பொண்ணும் யூல பார்த்து நீ ஒரு ப்ராப்ளத்துல மாட்ட போற, நீ அப்ப முட்டி போட்டுட்டு இருந்த, உன் லைஃப் ஸ்டோரியில அடிக்கடி ஒரு டாக் கிராஸ் ஆகும்னு சொல்ல யூலுக்கே ஷாக்கா இருக்கும். அவனுக்கு நல்லாவே புரியுது மிஸ் ஆன பத்தி தான் சொல்றான்னு. போவும் ஹீரோ கூட இருப்பான். அப்ப யூலோட ஃப்ரெண்ட கிராஸ் பண்ணி போக ஹீரோ யூலோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாரு. கோகோவை நல்லா பாத்துக்க சொல்வாரு. ஏன்னா கோகோ நைட்டு தூங்கும் போது கொரட்டை விட்டுச்சான். யூலோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். கோகோவா சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்பதான் போ கோகோ யாருன்னு கேட்க ஹீரோவும் தனக்கு ஹெல்ப் பண்ண நாயின்னு சொல்வாரு. நெக்ஸ்ட் கிளிப்ல ஹீரோயினும் யூலுக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்து எப்படிடா இப்படி தூங்குனன்னு கேட்க யூலோ மிஸ் அது நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்வான். ஏன்னா 2 பேருமே நல்ல தூங்கு மூஞ்சி. நைட் ஃபுல்லா 2 பேருமே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் தான் ஸ்கூல் ட்ரிப்பு. இன்னைக்குதான் உங்களுக்கு இருக்கிற லாஸ்ட் டே. நைட் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்க யூல எழுப்புறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அவன் எந்திரிக்க மாட்டான். சரி இவன் சரிப்பட்டு வர மாட்டான், நாமளே போவோம்னு ஹீரோயினும் போக ஹீரோ உங்க சோஃபால இருப்பாரு. ஹீரோயின் ஹீரோவை பாத்துருவாங்க. ஹீரோயினோ என்ன இவன் இங்க இருக்கான், இப்பவும் என்ன பார்த்து பயப்படுவானா, சேச்சி நான் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு ஹீரோயின் நினைக்க. ஆனா ஹீரோயினை பார்த்த உடனே பயப்படுவாரு. ஹீரோயினோ அட பாவி என் ட்ரைனிங் எல்லாம் வெஸ்ட போச்சு, சரி சரி கியூட்னஸை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஹீரோயின் படுத்துக்கிட்டு வாலாட்டுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கியூட்டா பண்றத சொல்லி செவத்துல பின்னங்கால் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோமோ கோகோ என்ன பண்ணுதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கியூட்னஸ்லாம் ஒன்னும் வேலைக்காகல. அப்ப ஹீரோமோ ஹீரோயின் சொன்ன வார்த்தையை நினைச்சு பாப்பாரு. சரி கோகோ கிட்ட போலான்னு ஹீரோமோ கிட்ட வர ஹீரோயினோ அப்படிதான் நான் கியூட்டான பப்பி தானே, நான் உன்னை கடிக்க மாட்டேன் என் கிட்ட வான்னு சொல்ல ஹீரோமோ கோகோவை டச் பண்றதுக்காக கிட்ட வருவாரு. அப்ப யாரோ டோர் பாஸ்வேர்ட் போட சவுண்ட் கேட்கும். உள்ள வந்தது போ. அவன் இன்னைக்கு நைட்டு அங்கதான் ஸ்டே பண்ண போறானா. ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கான். அதுக்காக சீக்கிரமா காலையில எந்திரிக்கணும்னு அங்க ஸ்டே பண்ண போறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க ட்ரை பண்றது, எல்லா பிளானும் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஹீரோயின் அக்காவும் டைம் ஆயிடுச்சுன்னு யூலுக்கு கால் பண்ண அவ செம்மையா தூங்கிட்டு இருப்பான். அதனால ஹீரோயின் அக்காவே பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வருவாங்க. மெதுவா ஹீரோயினை தூக்கிட்டு வர அப்ப போ ஹீரோயின் அக்கா ஷோல்டர்ல கை வைப்பான். நீ நாயை திருடிட்டு போறியான்னு கேட்க ஹீரோயின் அக்காவும் நான் தான் ஓனர்னு சொல்லுவாங்க. போவோம் ஓ அப்படியா நீங்க தான் யூல் ஃப்ரெண்டோட அக்காவா, மார்னிங் ஆயிடுச்சு நீங்க இந்த டீ குடிக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோயின் அக்காவும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப போவோம் நாய்க்காக இவ்வளவு வேலை செய்றீங்களேன்னு கேட்க ஹீரோயின் அக்காவும் ஏன்னா இது என் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போ இந்த உலகத்துல நிறைய நாய் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு கோகோ தான் இருக்க முடியும். நாய்க்கு லைஃப் டைம் ரொம்ப கம்மி, அதனால கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. உங்க நாய்க்கு இருக்கிற மிச்ச டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹீரோயினக்காவும் யாரா இவன் வெளியே போக போ பேசுறது பாக்குறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹீரோயினக்காவும் ஓவோ கார்ல போகும்போது
போ பில்டிங் மேல இருந்து பாத்துட்டு இருப்பான். இன்னைக்கு தான் ஸ்கூல் ட்ரிப், எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணணும். இரு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் எனக்கு இன்னொரு ரூம் கிடைக்குமான்னு கேட்க, அங்க ரூம் எதுவும் இல்ல, ஸ்டோரேஜ் ரூமா இருந்தாலும் பரவாயில்ல ஈரன் கேட்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட் குழப்பத்தோட பாத்துட்டு இருப்பான். அப்ப அங்க யூல் வந்து ஈரனை கூப்பிடுவான். கையிலேயே பெரிய பேக் வச்சிருப்பான். ஈரனுக்காக தான் எடுத்துட்டு வந்திருப்பான். பக்கத்துலயே ஒரு டாக் ஹவுஸ் செஞ்சு கொடுப்பான். நைட் ஃபுல்லா தூங்கிட்டால, அந்த தப்புக்காக அவனை ஈரன் கிட்ட சாரி கேட்க, ஈரனும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. சோ ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, நிறைய போட்டோ எடுப்பாங்க. அன்னைக்கு டே ரொம்ப ஜாலியா போகும். ஹீரோயின், ரோஸ், ஈரன் ஃப்ரெண்டு 3 பேரும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் டைமை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சுன்னு மெதுவா கிளம்ப, அப்ப டக்குன்னு ரோஸ் எந்திரிச்சு எங்க போறேன்னு கேப்பா. ஹீரோயினும் நான் வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வந்ததா சொல்லி பெட்ல போய் படுத்துப்பாங்க. அப்ப ரோஸ் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயினும் இப்ப யாடி இதெல்லாம் பண்ணுவேன்னு பாத்துட்டு இருக்க, ரோஸ் டக்குன்னு பாப்பா. உடனே ஹீரோயினும் கண்ணை திறந்துட்டே குரட்டு விடுவாங்க. அன்னைக்கு ஹீரோக்கும் ரோஸுக்கும் தான் நைட் டியூட்டி. அடுத்த நாள் ஹீரோக்கும் நைட் டியூட்டி ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் ரோஸோட மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. இது ரோஸ் ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோயின் போ கூட இருக்கிறதுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் ஷெட்யூல பாக்குறாரு. அப்ப டக்குனு அங்க யாரும் ஓடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தா ஹீரோவும் நான் ரவுண்ட்ஸ்க்கு போறேன்னு சொல்லி வெளியே வருவாரு. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. ஹீரோயின் ஒரு டர்னிங்ல போயிருப்பாங்க. அங்க ஹீரோ போய் பார்த்தா இப்போ ஒரு நாய் ஓடிட்டு இருக்கோம். அது கியூட்டா டாக் ஹவுஸ்க்குள்ள போகும். அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் அந்த டாக் ஹவுஸ்ல இருந்து வெளியே வருவாங்க. ரூமுக்கு போய் செம்ம டயர்டா படுத்துப்பாங்க. மார்னிங் பஸ்ல ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். பின்னாடி சீட்ல தான் யூலோ அவனோட ஃப்ரெண்டும் இருப்பாங்க. யூலோட ஃப்ரெண்டும் உன் அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிக்கப் பண்றாரா, திடீர்னு கோகோ பத்தி எல்லாம் கேக்குறாரு, அதனால கிளீனா வச்சுக்க சொல்றாரு. அவர் அன்னைக்கு நைட்டு பார்த்தாரா, அது அதோட வாழை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சான். இது கேட்டுட்டு இருந்த ஹீரோயினும் நான் அப்படி பண்ணலன்னு யூல் கிட்ட சொல்ல, யூலோ ஷூன்னு சொல்வான். ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஹீரோயின் பண்ண கியூட்னஸ் தான் ஹீரோ இப்படி சொல்லி வச்சிருப்பாரு. இவ்வளோ ஹீரோ கிட்ட கொஞ்சம் மணி கேட்க, அப்பதான் ஹீரோ நோட் பண்றாரு ஹீரோட டிஷர்ட்ல கோகோவோட ஃபேஸ் இருக்கும். ஹீரோவும் அது கோகோ தானே, நீ இங்க கோகோவை எடுத்துட்டு வந்தியான்னு கேட்க, இவ்வளவு ஷாக் ஆகி என்னன்னு கேட்பான். இல்ல அதே மாதிரி ஒரு நாயை நான் இங்க பார்த்தேன்னு சொல்ல, இவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருப்பாங்க, உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயின் மேல வேல் படக்கூடாதுன்னு மெதுவா வந்து மறைக்கிற மாதிரி நிப்பாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோயின் இதுக்காக பின்னாடி வந்து நிக்கிறான்னு பாக்க, ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு எழுப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் உனக்கு என்ன, நீ கம்ஃபர்டபுளா பெட்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த, அப்ப நீ என்ன தெருவுல தூங்கிட்டு இருந்த. ஹீரோயின் ஃப்ரெண்டு சொன்னாலும் சொல்லனாலும் ஹீரோயின் தெருவுல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்காங்க. சரி போட் ரைடுக்கு போலான்னு சொல்லி எல்லாரும் டிசைட் பண்ணி போக, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போட்ல ஏறுவாங்க. ஹீரோவும் பின்னாடி ஏறலான்னு போக ஹீரோயின் ஃப்ரெண்டு தடுப்பா. ஏன் கூட வாங்கன்னு சொல்வா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட கிரஷ் போ. ஹீரோயின் ஃப்ரெண்டும் பெருமையா கொஞ்ச நாளாவே ஹீரோயின் போ கிட்ட சரியா பேசுறது இல்ல, அதனால நான் ஹீரோயினுக்கு போ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா எப்போ நைட் டியூட்டி ஷிஃப்ட் பண்ணாலோ அப்பவே புரிஞ்சிருச்சு இன்னும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கான்னு. இதை கேட்ட ஹீரோவும் கோபத்துல தண்ணியோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்க போவும் ஹீரோயின் கிட்ட எனக்காக தான் நீங்க நைட் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணீங்களான்னு விளையாட்ட கேட்க, ஹீரோயினும் இல்லைன்னு சொல்வாங்க. இவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது ஹீரோக்கு ஜெலஸ் ஆகும். போ ஹீரோயினுக்கு கால் பண்ணிருப்பான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டொமக் பெயின்னு. ஆனா ஹீரோயின் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால போவோம் நீங்க பயங்கரமா தூங்குறீங்க, உங்களை யாராவது கிட்னாப் பண்ணா கூட உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த ஆபத்தான உலகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்வான். ஹீரோயினும் இது ஜோக்குன்னு நினைச்சு சிரிப்பாங்க. அப்ப ஹீரோயின் பக்கத்துல ஒரு கம்பளி பூச்சி இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்தாலட, ஹீரோயின் கீழே விழக்கூடாதுன்னு போவும் கையை பிடிப்பான். ஹீரோயின் அந்த கம்பளி பூச்சி ரொம்ப பெருசா இருக்குன்னு அலறிட்டு இருப்பாங்க. போக்கு சிரிப்பு தான் வரும். அவனை கையை பிடிச்சிட்டு இருக்க, இங்க ஹீரோயின் ஃப்ரெண்டும் சூப்பர்ன்னு சொல்ல, ஹீரோ ஜலசியோட உச்சிக்கு போய் துடுப்பை எடுத்து போட்லயே ஒரு தட்டு தட்டுவாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் என்னாச்சு இவனுக்குன்னு பாக்க ஹீரோ செம்ம கடுப்புல இருப்பாரு. ஹீரோயின் இப்போ ரோஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க நைட் ஷிஃப்ட மாத்திக்க சொல்லி. போன தடவை ஹீரோ நைட் ஷிஃப்ட்ல இருந்ததுனால ரோஸும் ஓகே சொன்னா. ஆனா இப்போ ஷிஃப்ட்ல வேற ஒரு டீச்சர் இருக்கிறதுனால ரோஸும் ஒத்துக்கவே மாட்டா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவும் போவும் கிராஸ் பண்ணி போவாங்க. போவும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் எதுக்காக நைட் ஷிஃப்ட் மாத்துறாங்க, ஒருவேளை எனக்காகவான்னு கேட்க, ஹீரோவும் அங்க பாரு பூனைக்கிட்டின்னு சொல்ல, போவும் திரும்பி பாப்பான். அப்ப ஹீரோ போவோட ஸ்ட்ரா எடுத்து தன்னோட பேக்கெட்ல மறைச்சுப்பாரு. போவும் ஸ்ட்ரா எங்கன்னு கேட்க, ஹீரோக்கும் அந்த ஸ்டாக்கும் சம்மந்தமே இல்லையா. ஹீரோயின் ஒவ்வொரு ரூமா போய் பசங்க எல்லாரும் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மின்னு அவளோட ஃபியூச்சரை பார்த்துட்டு இருப்பா. தன்னோட லைஃப்ல யாரோ வரப்போறாங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு சேர போறதா வரும். ஹீரோயின் இந்த மின்னோட ரூமை செக் பண்ண, இந்த மின் கூட இருந்த 3 பசங்க ஆல்ரெடி தூங்கி இருப்பாங்க. அப்ப இந்த மின்னும் ஹீரோயின் கிட்ட நீங்க ஏதாவது பப்பி வலிக்கிறீங்களான்னு கேட்க, ஏன்னா அவ ஹீரோனோட ஃபியூச்சர்ல ஒரு பப்பியை பார்த்திருப்பா. ஹீரோனும் நீ தூங்குன்னு சொல்லி திரும்ப, அப்ப 2 ஷூ பாப்பாங்க. ஒன்னு ஹீரோயினோடது, இன்னொன்னு மின்னோடது. அப்ப மத்த பசங்களோட ஷூ எங்கன்னு டவுட் வந்து ஹீரோயினும் பெட் செக் பண்ணி பாக்க, பெட்ல பில்லோவை செட் பண்ணி அந்த 3 பசங்களும் எஸ்கேப். எங்க போனாங்கன்னு ஹீரோயினும் மின் கிட்ட கேட்க, அவங்க மார்க்கெட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கால் பண்ணி பாப்பாங்க,
ஆனா அந்த பசங்க அட்டனே பண்ண மாட்டாங்க. ஹீரோயினும் டாக்ஸில ஏற அங்க ஹீரோ வந்து எங்க போறீங்கன்னு கேட்பாரு. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மார்க்கெட் போவாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால 2 பேரும் ஸ்பிளிட் ஆகி தேட அந்த பசங்களா மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டே இருக்குங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் மீட் பண்ணிக்க ஹீரோவும் மிட் நைட் வேற ஆச்சுன்னு சொல்ல உடனே ஹீரோயின் மிட் நைட்டா அப்போ நம்ம ஸ்பிளிட் ஆகி தேடலன்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அந்த பசங்க இவங்க 2 பேரும் பார்த்தாலும் கண்டிப்பா ஓடி போயிடுவாங்க. 2 பேரும் ஒன்னா போய் தேடலாம்னு சொல்ல ஹீரோயின் எப்படி ஒத்துப்பாங்க? இல்ல இல்ல நம்ம ஸ்பிளிட் ஆகி தேடலாம் அப்பதான் ஃபாஸ்டா கண்டுபிடிக்க முடியும்னு போக ஹீரோ கையை பிடிச்சு தடுப்பாரு. ஹீரோயினும் எனக்கு வயிறு வலிக்குது நான் வாஷ்ரூம் போனோன்னு ஓடிடுவாங்க. இங்க யூலோ சும்மா ஹீரோயினுக்காக ஃபுட் எடுத்துட்டு வருவான். அவன் அந்த டாக் ஹவுஸ்ல பாக்க ஹீரோயின் அங்க இல்ல. ஹீரோயின் எது ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு இவனுக்கும் புரியுது. இவனும் ஹீரோயினை தேடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாப்பா. ஹீரோயின் அட்டன் பண்ணலன்னு ஒரு மேல் ப்ரொஃபஸரையும் பசங்களை தேடுறதுக்காக டாக்ஸில அனுப்பி வைக்க அந்த மேல் ப்ரொஃபஸரும் மிஸ் ஆன் கிடைச்ச உடனே நான் கால் பண்றேன்னு சொல்ல இது எல்லாத்தையும் யூல் கேட்பான். இங்க ஹீரோயின் டாகா சேஞ்ச் ஆயிட்டாங்க. இந்த 3 ஸ்கூல் பசங்களும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க இந்த மேல் டீச்சர் அங்க வந்துருவாரு. மாட்டிக்க கூடாதுன்னு அவங்களோட கரெக்டா எதிர்க்க ஹீரோ வந்துருவாரு. 3 பேரும் மாட்டிப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால ஹீரோ நான் ஹீரோயினை போய் தேடுறேன்னு சொல்லி மத்தவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிருவாரு. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே வர அப்ப ஹீரோ நாயா இருக்க ஹீரோயினை பாப்பாரு. கோகோன்னு ஹீரோ பாக்க ஹீரோயினோ ஆமான்னு குழப்பாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒரு பாட்டி என் செல்லோன்னு ஹீரோயினை தூக்கிப்பாங்க. ஹீரோயினோ மிஸ்டர் ஜென் காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹீரோயின் பேசுறது தான் ஹீரோக்கு புரியாதே. அவர் மறுபடியும் ஹீரோயினை தேடுறதுக்காக போயிடுவாரு. இந்த பாட்டி ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல கட்டி வச்சிருப்பாங்க. எதையோ சாப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பாக்குறாங்க இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு. ஐயோ நம்மள சமைக்க போறாங்களான்னு ஹீரோயினும் பாத்துட்டு இருக்க. இங்க யூலும் ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு இருப்பாங்க. யூலும் ஒரு வழியா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ கண்டுபிடிச்சிருவான். அது அழகா ஒரு கேரி பேக்ல போட்டுட்டு இப்ப என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அவங்க கிட்ட ஒரு விசில் இருக்கும். அந்த விசில் ஊதுனா அந்த சத்தத்தை நாய்களால மட்டும்தான் கேட்க முடியும். ஹியூமன்ஸ்க்கு அது கேட்காது. அவனும் அந்த விசில ஊத்திக்கிட்டே போவான். இங்க இந்த பாட்டியா கத்திய நல்லா ஷார்ப் ஆக்கிட்டு மீட்டை வெட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கத்திய ஹீரோயின் கிட்ட கொண்டு வர ஹீரோயினும் ஆன்னு கத்த. ஆனா அந்த பாட்டி அங்க இருக்கிற செடியை விட்டுட்டு போவாங்க. இது வேலைக்காவது எஸ்கேப் ஆயிடலான்னு ஹீரோயினும் கட்டி வச்சிருக்க இதை கடிச்சிட்டு இருக்க. அந்த பாட்டி பார்க்கும்போது மட்டும் ஹீரோயின் சமத்தா கஞ்சிட்டு இருப்பாங்க. பாட்டி பார்க்காத நேரத்துல கடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த கயிறை கட் பண்ணிட்டு ஓட அந்த பாட்டி பாத்துருவாங்க. போப்பி போப்பின்னு பின்னாடி கத்திட்டு வர ஹீரோயின் ஓடி போயிடுவாங்க. இங்க ஹீரோவும் மிஸ் ஆன்னு கூப்பிட்டுட்டு வர ஹீரோயின் ஒரு குழிக்குள்ள விழுந்துருவாங்க. ஹீரோ அந்த குழியை கிராஸ் பண்ணி தான் போவாரு. ஆனா ஹீரோயினை பாக்கல. யூலோ எங்க போனீங்க மிஸ் ஆன்னு சொல்லி விசில ஊத்திட்டே வர ஹீரோயின் குளிக்கிற சவுண்ட் யூலுக்கு கேட்கும். யூலும் ஹீரோயினை பாத்துருவான். ஆனா யூலுக்கு அந்த குழியில இருந்து ஹீரோயினை தூக்க முடியல. யூலும் கையை கொடுக்க அவனுக்கு எட்டாது. அதனால ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதை தூக்கி போட்டு ஹீரோயினை கடிக்க சொல்வான். இப்ப அவன் இழுக்க ட்ரெஸ் கட்டாக்கி வந்துரும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யூலும் ட்ரெஸ் எல்லாம் குழிக்குள்ளேயே போட்டுட்டு பக்கத்துல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்க போறான். மணி 6 ஆயிடும். ஹீரோயினும் சேஞ்ச் ஆயிடுவாங்க. யூலும் அங்க இருக்கிற ஒரு வீட்டுல கயிறு கடன் வாங்கிட்டு இருக்க ஹீரோயின் இங்க ஷூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினே அந்த குழியில இருந்து வெளியே வரதுக்காக ட்ரை பண்ண கால்ல அடிபட்டுரும். அந்த பக்கமா வந்த ஹீரோவும் ஹீரோயினோட ஷூவை பாத்துருவாரு. ஹீரோயினையும் பாத்துருவாரு. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கையை கொடுத்து மேல தூக்க இப்ப 2 பேரும் கண்ண பாத்துக்க ஹீரோவும் ஓகேவான்னு கேட்க ஹீரோயின் அப்பாடான்னு சாஞ்சிடுவாங்க. ஹீரோக்கும் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நைட் ஃபுல்லா ஹீரோயினை தேடிட்டு இருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயின் காயத்து மேல கட்டு போட்டு இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்ல ஹீரோயினை ஹீரோவை பாப்பாங்க. இப்ப ஹீரோ தூக்கிட்டு போவாரு. இது தூரத்துல இருந்து யூல் பாத்துருவான். நல்ல வேலை அங்கிளை மீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவனுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஹீரோயின் போகும்போதுதான் ஹீரோயின் ஒரு நோட்டீஸ் பாப்பாங்க. அதுல பூப்பியோட போட்டோ இருக்கும். அந்த பாட்டி கூட பூப்பி பூப்பின்னு கத்திட்டு வருவாங்களே அது அவங்க தொலைஞ்சு போன நாயோட போட்டோ. இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது தான் அந்த பாட்டி தப்பா நினைச்சிட்டோன்னு. ஹீரோயினும் நான் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம 2 பேரோட ஷிஃப்டையும் இப்ப அவதான் பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் நீங்க போ கூட இருக்கிறதுக்காக தானே ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்க ஹீரோயினும் இல்ல அது ரீசன் இல்ல எனக்கு வேற ரீசன் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன்ல இனிமே அது தேவையில்ல. நீங்க என்னையும் போவியும் சேர்த்து வைக்க வேணாம்னு சொல்ல எனக்கு போ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல ஹீரோ ஃபேஸ்ல காட்ட மாட்டாரு. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இவங்க 2 பேரும் வரத போ பாப்பான். கரெக்ட் தான். நீங்க 2 பேரும் பிரியணும்னா முதல்ல நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகணும். அப்ப போ பின்னாடி சாரன் ஒரு சவுண்ட் கேட்கும். மின்ன போ மின்ன பார்த்தோன்னே ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து அந்த பொண்ணோட ஞாபகம் வரும். மின்னோ நீங்க டீச்சர் தானே நான் இதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்ல போ எதுவுமே பேசாம போயிடுவான். ஹீரோயின் ரூம்ல இருக்கும்போது அந்த 3 பசங்களும் வந்து சாரி கேட்பாங்க. அப்படியே ஒரு ஹெல்ப்பும் கேட்பாங்க. என்னன்னா நேத்து நைட்டு அந்த மார்க்கெட்ல இருக்கும்போது அந்த பொண்ணோட வேலட்டை மிஸ் பண்ணிட்டாலாம். இப்ப ஹீரோயின் அதை தேடுறதுக்காக ரெடியாக்க ஹீரோவையும் தான் கூட வருவீங்களான்னு கேட்க இல்லைன்னா நீங்க வேற குழியில விழுந்துருவீங்களே கண்டிப்பா வரேன்னு சொல்லுவாரு. அந்த இடத்துலதான் போப்பியும் இருக்கும். அது ஹீரோயின் பார்த்தோன்னே போப்பின்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோயின் அந்த பாட்டிமா கிட்ட போய்
பூப்பியை கொடுக்க அந்த பாட்டிமா பூப்பியை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிருவாங்க. எங்கடா போனேன்னு அவங்க கொஞ்சிட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருந்து பாத்துட்டு இருப்பாரு. இப்ப 2 பேரும் அந்த மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்ப ஹீரோ அங்க இருக்க கேப்பை பார்த்து யூல் கூட ஒரு கேப் கேட்டேன்னு சொல்ல, ஹீரோயினோ ஓ யூல் கேப் கேட்டனா, அப்ப நான் வாங்கி தரேன், அவனுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்ல, ஹீரோவும் புரியாம என்னன்னு கேட்பாரு. ஹீரோயினோ பசங்க கிட்ட இருந்ததுலாம் செல்போன் வாங்குறதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல, உங்களுக்கு ஒண்ணு வாங்கி தரேன்னு ஹீரோயின் ஹீரோக்காக கேப் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பையன் அங்க வருவான். இவன் தான் ஹீரோயின் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு. அவன் ஹீரோயினை பார்த்தவனே ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். ஹீரோயின் இவன் கிட்ட போய் சண்டை போட்டுருப்பாங்க. ஏன்டா என் அக்காக்கு இப்படி பண்ணனு சாரி கேளுட்டான்னு சொல்ல, அவன் சாரியா, உன் அக்கா தான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கா, சாரி எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினோ நாங்க ஒன்னும் ஆசைப்பட்டு இப்படி பொறக்கலன்னு சொல்ல, உடனே இந்த பாய் ஃப்ரெண்டோ நாங்களா, அப்ப நீ அப்படித்தானா. இப்ப அந்த பிளாஷ்பேக் என்ன ஆகும், இப்போ ஹீரோயின் கூட ஹீரோ இருக்கிறத பார்த்து, ஓ உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா நீ மான்ஸ்டரா மாறுவனு. இப்ப ஹீரோயின் கேண்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் உங்களுக்கு தெரியுமா இந்த கேண்டியை தண்ணியில போட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடும், நான் வேணா செஞ்சு கட்டவா. ஆனா ஹீரோ அப்படியேன்னு சொல்லி ஹீரோயினை கேண்டியை டச் பண்ண விட மாட்டாரு. ஹீரோயினை ட்ரை பண்ணுவாங்க, ஹீரோ கொஞ்சம் ஹைட்டா வச்சிருவாரு, ஹீரோயினுக்கு எட்டாது. இப்ப 2 பேரும் நெருக்கமா இருக்க, 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.